ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜியோனோட அப்பா வேறு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு வேறு சொல்வாராம் இந்த புரோக்கர் அங்கிள். ஆமாம், இதுக்கப்புறம் என்ன உங்கள் பையனை பார்க்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பார். ஆமாம்மா, நான் இதுக்கப்புறம் இங்கே பார்க்கவே மாட்டேன், மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணிட்டேன்னு வேணா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போயிடுவார். இங்கே கட் பண்ண இந்த ஆன்டிங்கில் தான் காட்டுறாங்க. நீ இதுக்கப்புறம் வீட்டை விற்றுட்ட, இதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழு, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ ஜங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்களா. பார்க்கலாம் அப்படின்ட்டு வேறு கிம்மு சொல்லுமே. பார்த்தா அந்த யோ ஆண்டி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் கனவுல வந்து உன்னோட செத்து போன ஹஸ்பண்ட் வந்தான் தெரியுமா, ஒரு வேளை நேற்று அந்த பிரசிடென்ட் ஜின்னை பார்த்ததுனால தான் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்களே. என்னது அந்த பிரசிடென்ட் ஜின்னு இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவங்க உடனே டென்ஷனாக ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், அவனா மாதிரியே தான் இருந்தது, ஒரு வேளை அதனால தான் கனவுல வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு அந்த யோ ஆண்டி சொல்லுமே. பார்த்தா அந்த ஆண்டி டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன பைத்தியமா, எது இப்போ சம்மந்தமே இல்லாமல்லாம் பேசிகிட்டு இருக்க, வாயை மூடிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. பார்த்தா ஜங்கு வந்துடுவான். ஜங்கு வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிம்மா கூப்பிட்டு போயிடுவானே. ஆமாம், யார் அந்த ஜின்னு, அவன் பேரை கேட்டோடனே நீ ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. அவனை பற்றி நான் பேசவே விரும்பல, அவன் தான் என் ஹஸ்பண்டை கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாங்களாம். இவனுக்கு அப்படி தூக்கி வரி போட்டுரும். ஐயோ தப்பான கேள்வி கெட்டும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வீடெல்லாம் விற்றுட்டு இப்போ பணக்காரியாக வேறு ஆகிட்ட, எனக்கு ட்ரீட்லாம் வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, உனக்கு ட்ரீட் தானே, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் கேட்பாலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு தான் உன்னை கூப்பிட்டேன். நீயும் இப்போ வீடு இல்லாமல் தானே இருக்க, ஸோ என் கூடயே தங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நான் தான் சொன்னேனே நான் உன் கூட சியோலுக்கு வர மாட்டேன், அப்புறம் எதுக்கு இப்படி கேட்குற அப்படின்னு சொன்ன உடனே, நான் உன்னை சியோலுக்குலாம் ஒன்றும் கூப்பிடல, நானும் ஜூஜு ஐலாண்டில் தான் ஸ்டே பண்ண போகிறேன், ஸோ இங்கே என் கூட ஸ்டே பண்ணு அப்படின்னு வேறு சொல்லுவேன். நம்ம டேட் தானே பண்ணுறோம், டேட் பண்ணிட்டு எப்படி ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே, உன்னை யார் டேட் பண்ண சொன்னால், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்குறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கையில் இருக்க ரிங்கை வேறு எடுத்து காமிச்சிருவான். அதை பார்த்தோன்னே இவங்களுக்காக செம்ம ஹாப்பி ஆகிடும். அப்போ நீ சீரியஸாக தான் சொல்கிறியா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் ஸ்ட்ராங்காக சொல்லிவிடுவான். இங்கே கட் பண்ணால் இவளாம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஈரா கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஸோ இது வந்து நான் நம்ம ஜியானோட ரெஸ்டாரண்ட்டில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே ஓகே நான் கர்மமாக பண்ணி தொலை, உன்னை இதுக்கு மேலே தடுக்க முடியாது அப்படின்ட்டு வர சொல்லுவானா. இப்போ பிரச்சனை என்னதுன்னா, ஜியான் தான் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறான், அவங்ககிட்ட நான் பேசணும், ஒழுங்காக ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானே. அதுவும் கரெக்டு தான், வானிங்கம்மா அவங்க அப்பாவை பார்த்ததில் மூட் அவுட் ஆகிருப்பானோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானே. அது அவங்க அப்பாவை பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவன் வேறு ஷாக் ஆகி கேட்பானே. ஆமாம், எனக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிது, ஸோ இந்த பென்ட்ரைவில் எல்லாமே இருக்குது, நீ கொஞ்சம் கேட்டு பாரு, ஸோ தட் உனக்கும் கொஞ்சம் ஏதாவது தெரியும்ல, உனக்கும் ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ் வேறு கொடுப்பாளே. சரி ஓகே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வாங்கிப்பான். பார்த்தா அவங்க அப்பாவா ஸ்ட்ரைட்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுவார். சரி ஓகே போகும்போது அட்லீஸ்ட் அவனை முகத்தனா பார்த்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு வந்து வெளியே ரெஸ்டாரண்ட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். பார்த்தா இவர் சரி போகலான்னு போகும்போது கரெக்டாக ஜியான் வேறு பார்த்துருவான். பார்த்துட்டு ஏதோ கஸ்டமருன்னு நினச்சி, நீங்கள் வாங்க உள்ளே வாங்க, எல்லாமே ரெடியாக தான் இருக்குது, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானே. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு காரில் ஏறி கிளம்பிடுவார். இவனுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகும், ஒரு வேளை இவர் அப்பாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு புரோக்கர் அங்கிள் கிட்ட போய் வர கேட்பானே, வந்தவர் தானே என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஆமாம் அவர் தான் அப்பா, போகும்போது கடைசியாக அவன் முகத்தை பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்திருப்பார் போல், கவலைப்படாது இதுக்கப்புறம் மூஞ்சி முன்னாடி வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்வாராம். இப்போ தான் வந்து உனக்கு எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு, நீ இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு இவனும் வந்து இல்லை அவங்க முகத்தை வந்து என்னால் பார்த்துட்டு இங்கே அன்கம்ஃபர்டபுளாலாம் இருக்க முடியாது, நான் ஏர் டிக்கெட்டும் எடுத்துட்டேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சொல்லிட்டு போயிடுவான். இவரும் வந்து இல்லை உண்மையாக இப்போது என்னோடய முடிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு அப்படியே யோசிச்சு நின்றுட்டுருப்பார். இவருக்கு தான் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னே உண்மையாக தெரியும். ஸோ அன்றைக்கி வந்து இவங்க 2 பேரும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு வந்திருப்பாங்க. ஸோ இவரும் அதை வேடிக்கை பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருப்பார். இவங்களும் ஃபுல் போதையில் இருக்கிறதுனால ஜியானோட அப்பாவும், நீ இல்லை இதுக்கு மேலே நீ கார் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சாவியை வேறு பிடுங்கிடுவார். நீ இந்த சாவியை பிடுங்கிட்டா என்னால் இங்கேருந்து போக முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஒயிட் கார் இல்லைன்னா நான் பிளாக் கார் இருக்குல்ல அதில் கீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு அந்த பிளாக் கார் எடுத்துருவாங்க. பிளாக் கார் எடுத்தோடனே ஐயோ இவ இதில் போகிறாளேன்னு சொல்லிட்டு அதையும் போய் தடுக்க பார்ப்பார். ஆனால் அவங்களாம் இவரை இடித்து தள்ளிட்டு அவங்க பாட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க அந்த காரில். ஸோ இவரும் வந்து ஐயோ இவ எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து அந்த ஒயிட் காரில் எடுத்துக்கிட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். இதை வேறு இந்த புரோக்கர் அங்கிளும் பார்த்துருவாரா. ஆமாம் இந்த வேகத்தில் போகிறாங்களே, எதுவும் நடக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பார். பார்த்தா ஆமாம் இந்த பிளாக் கார் தானே ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்போ இந்த லேடி தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் இவர் போயிருக்காரு, ஒரு வேளை காரை நடுவில் ஏதாவது மாற்றிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்பார். இங்கே கட் பண்ணால் ஜியானா தான் காட்டுறாங்க. ஜியானா செம்ம ஃபீலிங்கில் உட்காந்துட்டு இருப்பான். அவங்க அப்பா வேறு பார்த்துட்டால, ஸோ மைண்டில் அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும். இவன் இப்படி உட்காந்துருக்கதை பார்த்த உடனே ஜோக்கும் வந்து மனசே கேட்குது. ஆமாம் என்னடா ஆச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனையா சொல்லு, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துட்டு
இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாள். நீ எதுவும் கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து என் அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுண்ணே, எங்கேயும் போயிடாத, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற கிளம்பிடுவானா. இவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவ வேற யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் ஜங்கா அந்த பென்ட்ரைவில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் வேற பார்த்துட்டு இருப்பான். பார்த்ததுக்கு கிம்மோட ஹஸ்பண்டை கொண்டது வந்து ஜியானோட ஃபாதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சிட்டு இவன் வேற பயங்கர டென்ஷனில் உட்காந்துருப்பான், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். உடனே ஹீரோவும் கால் பண்ணிவிட்டு ஜியான் வந்துட்டான், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு வர கூப்பிடுவாளாம். ஜியான் கிட்டேயும் ஆமாம் நீ போகிறதுக்கு ரீசன் அந்த ஜோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். ஆமாம் ஜோ யார் நான் போகிறதுக்கு ரீசனாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆர்ஷா பேசுவானே. உடனே இவளுக்கு அதை கேட்டவுடனே செம்ம சந்தோஷமாகிடும். இப்போ தானே எனக்கு கேட்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாள். பத்தத்துக்கு ஜங் கிட்ட வந்து கிளியராக பேசு, என்ன பேசணுமோ அப்படின்னு சொல்லிட்டு வர இவங்க பேசிகிட்டு இருப்பாங்களே. பார்த்தா கிம் வந்துடுவாங்க. கிம் வந்தோடனே ஆமாம் உங்கள் 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ஜங் உங்களை வர சொல்லிடுமா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானே. ஜியானா இவங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ கண்ணில் மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ அவங்களும் வந்து இன்னும் வாமங்கூசி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. ஜியான் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுறவனை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேஷுவலாக பேசுவாங்க. பார்த்தா ஜங்கு வந்துடுவான். ஜங்கு வந்தோடனே அவனுக்கு தான் இப்போ விஷயம்லாம் தெரியும்ல. ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உடனே ஜியான் என்ன பண்ணுவான், நீ ஏன் என்னை கூப்பிட்ட, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, தேவையில்லாமல் என்ன ஏன் என் டைமை வேஸ்ட் பண்ணுறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்ப்பானே. பட்டுன்னு பார்த்தா ஈரா கையை பிடிச்சிட்டு டேய் எங்கடா போகிறேன், ஏன் இப்படி பண்ணுற, நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவா. உடனே வந்து ஜங்கு டேய் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. அவன் ஒரு மாதிரி பார்ப்பான், ஏன்னா இவனுக்கு தான் இப்போ எல்லாமே விஷயமே தெரிஞ்சிச்சுல. ஸோ அவனும் வந்து ஓகே உனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜியானும் அப்படியே கம்மன் நின்றுட்டு இருப்பான். பார்த்தா கிம்மா ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் தான் இங்கே சொல்லாமல் வந்துட்டேன், ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் கம்ஃபர்டபுளாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப பார்ப்பாங்களே. பட்டுன்னு பார்த்தா கையை பிடிச்சிருவான். நீ போவாத, நான் இதுக்கப்புறம் உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கையை பிடிச்சி நின்றுடுவான். ஜியான் சாரிடா நான் இப்படி சொல்கிறதுக்கு, நீ போனோன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. நீ எதுவும் கில்ட்டாக ஃபீல் பண்ணாத, நானே ஆல்ரெடி போகணும் தானே சொன்னேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இவன் பார்த்தா இவனுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால அவங்க மேலே பாவமாக இருக்கும்ல. ஸோ கையை வரை இறுக்கி பிடிச்சிப்பான். அப்படியே இவனும் வெளில போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிருப்பான் கில்ட்டாக இருக்கிறதுனால. இந்த பக்கம் பார்த்தா ஜோ கண்ணாடி முன்னாடி உட்காந்து தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாம் அவங்ககிட்ட 2 டிக்கெட் இருந்தது, ஒருவேளை ஒன்று எனக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வர யோசிச்சுட்டு இருப்பாலாம். உடனே அந்த கண்ணாடியில் இருக்க அவரும் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வர தலையாட்டிட்டு இருக்கும். சரி ஓகே அவங்ககிட்ட தான் டிக்கெட் இருக்குது, இப்போது அவன் கூப்பிட்டானா நீ என்ன ஏதுன்னு தெரியாமல் நீ அவன் பின்னாடி போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்குமே. அதுக்கும் அந்த கண்ணாடியில் இருக்க உருவம் வந்து கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர தலையாட்டுமா. சரி ஓகே அப்போ ஜியானுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கீழே வந்து கிச்சனாண்ட நின்று வெயிட் பண்ணிருப்பா, எப்போ வருவான் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா யாரோ வராமல் இருக்கும். யாரா அதுன்னு பார்த்தா அந்த விஷப்பூச்சி ஜீவான்னு அவள் உடனே உள்ளே வந்துடுவா. உள்ளே வந்த உடனே இவளுக்காக செம கடுப்பாக இருக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸ் ஹவர்ஸ் இல்லாத டைம்லாம் நீங்கள் வராது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு வேறு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுவாளாம். ஆனால் இவள் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாமல் நீ கவலையப்படாது, இதுக்கப்புறம் நான் வரவே போகிறதில்ல, நான் நியூயார்க் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாளாம். ஆமாம் ஜியானும் போகிறான் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாள். ஆமாம் நீயும் கூட போறியா அப்படின்ட்டு வேறு இப்போ பாவமாக கேட்பா. அவன் என்னை கூப்பிடல, பட் இருந்தாலும் அவன் எங்கே போனாலும் நானும் கூட போவேன் அப்படின்ட்டு வேறு ஓப்பனாக சொல்லிவிடுவா. இவளுக்காக செம்ம ஷாக் ஆகிடும். நீ போய் தானே சொல்கிறேன், ஏன்னா நீ ஒரு புழுகு மூட்டைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு வேறு இப்போ வேறு குழந்தைத்தனமாக பேசிகிட்டு இருப்பாளா. யார் போய் சொல்கிறா, உனக்கு ஃபஸ்ட்டு அவன் ஏன் போகிறான்னு ஃபஸ்ட்டு தெரியுமா உனக்கு, அவங்க அப்பா தான் அதுக்கு ஒரே ஒரு ரீசன், இது உனக்கு தெரியுமா, அதை அவன் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொன்னானா, ஃபஸ்ட்டு நீ இல்லை நீ தான் அவங்ககிட்ட கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவ வேறு ஒரு மாதிரி ஆஷா பேசிடுவாளாம். அவளுக்காக ஒரு மாதிரி ஆகிடும். உனக்கு என்ன இந்த ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணால் ஜாலியாக இருக்கணும், அவன் எக்கெடு கெட்டு போனால் என்ன, அட்லீஸ்ட்டு அவங்ககிட்ட வந்து நான் உன் கூட வரண்டான்னா நீ சொன்னியா, ஆனால் உன்னா மாதிரி நான் கிடையாது, அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் உன் கூட தாண்டா வருவேன் நான் அவங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா, நீ இந்த ரெஸ்டாரண்ட்டை பிடிச்சி அழுவு, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போயிடுவா. இவளுக்காக ஒரு மாதிரி இருக்கும். உடனே அவளும் வந்து சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு போவாளே. பார்த்தா மேயர் பார்த்துருவாரு. ஆஹா இந்த விஷப்பூச்சி இங்கே என்ன பண்ணுது, இவங்க வந்திருக்கானா, உள்ள ஜோ வந்து கதறி கதறி உட்காந்து அழுதுட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு இவரை குடுகுடுன்னு உள்ளே ஓடுவார். பார்த்தா இவரை நினச்சா மாதிரியே ஸ்டெப்ஸில் உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. உடனே அவளை பார்த்த உடனே ஆமாம் என்னாச்சு ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாரு. இல்லை ஜியான் வருவான்னு நினச்சி தான் நான் கீழே வந்தேன், பார்த்தா அவன் வந்துட்டு போயிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் வந்துட்டு போனதுலேருந்து அப்படின்னு வேறு சொல்லுவாளாம். இவருக்கா ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம் நீ எனக்காகவா பின்ன கீழே வந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், நீ வந்து எனக்காக வெயிட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் உனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு உன் பக்கத்தில் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு பக்கத்தில் பட்டுன்னு உட்காந்துருவார். அவளா பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு இருப்பா. அழ மட்டும் நிற்கவே நிற்காது. இவர் இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அவன் மேலே கை போட்டுருவார். கை போட்டோன்னே இவளுக்குமா நல்லா ஆறுதலாக இருக்கும்னு சொல்லிட்டு பட்டுன்னு மேலே சாஞ்சிருவா. ஆஹா இதுதான்டா சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு கட்டி பிடிச்சிட்டு உட்கார ஆரம்பிச்சிருவார். இப்போன்னு பார்த்து ஜியானோ உள்ளே வந்துடுவான். இவங்க வேறு இந்த பொசிஷனில் உட்காந்து ஃபீல் பண்ணிருப்பாங்களா. இதை பார்த்தோன்னே
பார்த்தோன்னே பயங்கர ஹர்ட் ஆகிடும். ஹர்ட் ஆனவொடனே சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நம்ம இங்கேருந்து தனியாகவே போயிடலாம், இந்த ஊரை விட்டு நம்ம மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுவான். வெளில உட்காந்து பயங்கரமாக குடிக்க ஆரம்பிச்சிருவான். உள்ளே அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருந்ததையே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமாக சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவானா. இவளும் வந்து ஆமாம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன ஒரு மெசேஜும் இல்லை, ஒரு ஃபோனும் இல்லை, இவன் வந்து ஏதோ சொல்கிறான்னு வேறு சொன்னான், இவன் எங்கே ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்மளே பேசாமல் கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவளே கால் பண்ணுவாளே, பார்த்தா ஃபோனே எடுக்க மாட்டான். சரி எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் வந்து தேடிட்டு இருப்பாளே ஃபோன் பண்ணிக்கிட்டு, பார்த்தா இவன் வெளியே தான் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பான். இங்கே உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனால் என்னோடய ஃபோனை மட்டும் எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கால் அடிப்பாளே, வேணுன்ட்டே பார்த்துட்டுமே அந்த ஃபோனை எடுக்க மாட்டான். இவளுக்கா செம்ம கடுப்பாயிடும். சரி இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிட்ட வருவாளே, ஆனால் இவளை பார்த்தும் பார்க்காத மாதிரியே அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். ஆமாம் இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை, எப்போ வந்த, ஏன் உள்ளே வராமல் இங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. ஆமாம் உள்ளே நீங்கள் 2 பேரும் படிக்கட்டை பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்களா, அதனால தான் எனக்கு போக வழி இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்ட்டு வர ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி சொல்லிவிடுவானே. ஓஹோ நீ மேயர் இருக்கும் போதே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். ஆமாம் மேயர் வேறு நீங்கள் 2 பேரும் ரொம்ப பர்சனலாக பேசிட்டு இருந்தீங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளில வந்துட்டேன். ஆமாம் ஆமாம் அவரும் எனக்கு ரொம்ப ஆறுதலாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஒரு மாதிரி பேசுவாள். அப்படியா அவர் ரொம்ப நல்லவர் தான், எல்லாருக்கும் அப்படியே ரொம்ப நல்லவராக இருக்கார், சாமியார் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். ஆமாம் நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன விஷயம் அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாள். ஓ அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வர கலாய்ப்பானா. எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஈகரெல்லாம் ஒன்றும் நான் வெயிட் பண்ணல, சும்மா சொன்னியே ஞாபகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் கேட்டேன், நீ சொன்னால் சொல்லு சொல்லாக்கட்டி போ, நான் என்ன நினச்சேன் நீ ஏதோ என்னை கூப்பிடுவேன், நான் முடியாதுன்னு சொன்னால் ஹர்ட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படிலாம் கேட்டேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, நீ போனாலும் எனக்கு கவலை இல்லை போகலனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானா. உடனே இவனுக்கு செம்ம கடுப்பாயிடும். இவ்வளோ வந்து சும்மா இல்லாமல் ஆமாம் நீ யார் கூட போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே. ஆமாம் நான் யார் கூட போனால் உனக்கு என்ன, எதுக்கு தேவையில்லாமல் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இவன் நான் மூஞ்சல் அடித்த மாதிரி பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே நீ யார் கூட வேணாலும் போ, நான் சும்மா கேட்கணுன்னு தான் கேட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். இவனுக்கு உடனே செம்ம உச்சக்கட்டத்துக்கு போயிடும். ஆமாம் நீ இப்போ தானே எனக்கு தெரியுது இவ்வளோ நாள் நீ எதுக்காக என்கிட்ட ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன்னு, உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்ட்டு வேற ரொம்ப ஆஷா பேசிடுவானே. இவளுக்காக பயங்கர ஹர்ட் ஆகிடும். எப்படா உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேற போவாள். இவனும் பட்டுன்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிப்பானா. இதுக்கப்புறம் உள்ளே வந்துடாத, நீ போகணுன்னு நான் சொன்னல, இன்றைக்கே முடிஞ்சால் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கையை உதறிட்டு பாட்டு உள்ளே கோச்சிட்டு போயிடுவான். இவனுமா ஐயோ என் வாயை வச்சுட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் கெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு வெளில நின்று அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். உள்ளையா இவன் வேற இவனை வேற ஓவராக திட்டிடும், வெளில வேற இருக்கான், குளிர் வேற இவன் தாங்க மாட்டானே, உள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு வேற வெளியவே அந்த வாசலையே பார்த்து நின்றுட்டு இருப்பான். ஆனால் இவனா உள்ளே வராமல் வெளியவே உட்காந்துட்டு இருப்பான் அந்த பனியிலேயே. விடிய வேற விடிஞ்சிரும், சுத்தமாக தூங்க தர மாட்டான். இப்படி இவ்வளோ ரொம்ப ஓவராக தப்பாக பேசிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்து சரி ஓகே இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நம்மக்கிட்ட தான் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கலாம், நம்ம கிளம்பிடலாம், போகிற வரைக்கும் இவன் மூஞ்சிலே முழிக்க தேவையில்லை, நம்ம போய் ரெசார்ட்டில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி ரெசார்ட்டுக்கு வந்துடுவான். ரெசார்ட்டுக்கு வந்தவொடனே ஸ்ட்ரெயிட்டாக ஹீராவோட ரூமுக்கு தான் போவான். போயிட்டு அப்படியே பெட்டில் குப்பர் அடித்து படுத்துருவான். படுத்துட்டுப்பா இதுக்கப்புறம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் இவளும் வந்து விடிஞ்சிட விடிஞ்சிருச்சு, எங்கே இவனும் காணும் காரம் காணும்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் வந்து தேடி பார்ப்பாளே, இருக்கவே மாட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீராவும் மேலே ரூம்லேருந்து இறங்கி வருவாளே, பார்த்தா இவன் ரூமில் இருப்பான். ரூமில் பார்த்தோன்னே இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம்ம ஷாக் ஆகிடுவா. இவனும் போயிட்டு சரி ஓய் நீ எப்படா வந்த அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். நான் எப்பயோ வந்துட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். இவளும் தொட்டு பார்த்துட்டு என்னடா உடம்பு சரியில்லை, என்ன இப்படி வெறுக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. இன்னும் உனக்கும் ஜங்குக்கும் ஏதாவது சண்டையா அப்படின்ட்டுலாம் கேட்பா. எனக்கும் ஜங்குக்கும் ஒன்றும் சண்டை இல்லை, நீ எதுவும் ஜங்கு கிட்ட சொல்லாத, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தனியாக விடு, நீ கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிடுவானா. சரி ஓகே ஓகே நான் கிளம்புறேன், ஏதாவது உனக்கு உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு என்கிட்ட சொல்லு, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுவா. பார்த்தா இவன் சும்மா நடிச்சுட்டு தான் இருப்பான். ஆனால் இவனுக்கு தூக்கமே வராது, பரண்டு படுத்துட்டு இருப்பான். ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. சானும் ஜோவும் க்ளீனிங் பண்ணிருக்காங்களா. சானுக்கு மனசே கேட்குது. ஆமாம் ஜியான் 2 நாளாக ஆளே காணும், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான், உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிடுவா. ஆமாம் அது எப்படி இவன் எதுவுமே சொல்லாமல் ஒரு குட் பை கூட சொல்லாமல் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. இவன் வேறு பயங்கர டென்ஷனில் தொடச்சி எடுத்து தேய்ச்சி தொடச்சிட்டு இருப்பானா. இதை பார்த்தோன்னே சானு என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ ஏன் இவ்வளோ டென்ஷனில் தொடச்சிட்டு இருக்க, அந்த இடமே உடஞ்சிட போகுது அப்படின்ட்டு வர சொல்லுவானா. சரி ஓகே நான் வேறு வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுவா. இங்கே கட் பண்ணால் ஹீராவையும் ஜியானியும் தான் காட்டுவாங்க. ஜியானோ உட்காந்து நல்லா போலான்னு பொழந்துட்டு இருப்பான். ஹீராவா ஆமாம் நீ ஏன்டா 2 நாளாக வீட்டை விட்டு கூட வெளில போகல, உனக்கு என்ன மனசு சரியில்லையா, நான் உனக்கும் ஜோக்காக ஏதாவது சண்டையா, அவளால் தான் இந்த ஊரை விட்டு நீ போகணுன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. இவனுக்காக பயங்கர டென்ஷன் ஆகிடும். ஆமாம் அவளுக்கும் எனக்கும் சண்டைனா நான் ஏன் ஊரை விட்டு போனோம், எங்கள் 2 பேருக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. அன்றைக்கி நீ சொல்லும் போது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இன்றைக்கி சொல்கிற பேர் நான் உன்னை நம்புகிறேன், என் தம்பி எவ்வளோ பொறுப்பானவனாக மாறிட்டான். சரி ஓகே
ஓகே நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாளாம். அதுக்கப்புறம் டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜீவான் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டாடா. அவள் ஏதோ நியூயார்க் போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே. ஓ அவள் இவ்வளோ வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாளா? சரி ஓகே அவகிட்ட எனக்கும் கொஞ்சம் பேசுகிற வேலை இருக்குது, நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த விஷப்பூச்சியை தான் பார்க்க போயிருப்பான். இங்கே பாரு ஜீவான், உனக்கு ஒன்று தெளிவாக புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் என் அங்கிளும் வந்து சேர்ந்து பிஸ்னஸ்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உண்மையை சொல்லணும்னா என் அங்கிளுக்கு வந்து என்னை சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ நீ நினைக்கிற ஒரு பையனால என்னால் மாற முடியாது. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஸோ தேவையில்லாமல் நீ மனக்கோட்டை கட்டுறதை விட்டுட்டு நீ உன் வேலையை பாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. ஆனால் இவளா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அதுக்காக ஆசைப்பட்டுலாம் நான் உன் பின்னாடி நான் சுற்றலை. நீ முன்னாடி என் பின்னாடி சுற்றிட்டு இருந்த அப்போல்லாம் எனக்கு உன் அருமை தெரில. ஆனால் இப்போ தான் எனக்கு உன் அருமை தெரிஞ்சிருக்கு. நீ எனக்காக எதையும் மாற்றிக்க வேணாம். நீயாவே இரு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கூட பேசிகிட்டு இருப்பாள். இவனுக்கா ஒரு பாயிண்டில் செம்ம டென்ஷன் ஆகிடும். உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை. அதே உனக்கு புரிய மாட்டுது. நீ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு நீ உன் வேலை என்னவோ அந்த வேலையை பாரு. நானும் என் வேலையை போய் பார்க்குறேன். இதுக்கு மேலே என் வழியில் குறுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஏஞ்சி போயிடுவான். பார்த்தா அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஜங்கை தான் மீட் பண்ண போயிருப்பான். ஆமாம் ஜங், இப்போ எல்லாமே உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால தான் நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்வானா. சரி ஓகேடா உன் இஷ்டம். ஆமாம் இது ஈராக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஜியான் கேட்பானே. கவலைப்படாத, ஈராக்கில் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வேறு சமாளிச்சிருவான். அதுவும் கரெக்டு தான்டா, அவளுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா சரியான ஆல் இண்டியா ரேடியோ ஊரெல்லாம் பரப்பிடுவா. அப்புறம் அதுவே ஒரு பிரச்சனையாகிடும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. சரி ஓகே இப்போ தான் எல்லாமே தெரிஞ்சிச்சுல, உனக்கு கம்ஃபர்டபுளாக ஆகிற வரைக்கும் நீ எங்கேயாவது இருக்கணும்னு நினைக்கிறனா இரு, ஆனால் திரும்பி வந்துரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. சரி ஓகே நீ கவலைப்படாத, நான் போகிறதுக்கு முன்னாடி மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. சரி ஓகே என் மேரேஜுக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. கவலையே படாத, உன் மேரேஜுக்கு வந்து வெட்டிங் சூப்பும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. இவனுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடும். ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இங்கே கட் பண்ண ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுவாங்க. சான் உட்காந்து ஜியான் கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். இவளுக்கா பயங்கர ஈகராக இருக்கும். ஐயோ அவன் என்ன பேசுகிறான்னு தெரியலையே, நானும் பேசணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசை இருக்குமா. ஆனால் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான். உடனே அவன் ஃபோனை வச்ச உடனே ஆமாம் என்னடா அவன் வரானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்பாளே. ஆனால் இவனுமா அவன் வரப்போகிறது இல்லையா, இதுக்கப்புறம் அவன் இந்த ஊரை விட்டு போகிற வரைக்கும் இங்கே வரமாட்டானா, அவன் ரெசார்ட்லேயே தான் ஸ்டே பண்ண போகிறானா அப்படின்ட்டு வர சொல்லுவானா. இவளுக்கா பயங்கர ஃபீலிங்ஸாக போயிடும். நீ எதுவும் கவலைப்படாத, அவன் திங்ஸ் எல்லாம் இங்கே சிலது இருக்குது, நீ என்ன பண்ணு அதை பேக்கில் போட்டு நைஸாக அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி அவங்ககிட்ட போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானே. இவளா பில்டப்புக்காகவே ஆமாம் நான் எதுக்கு போனோம், எனக்கெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல அவனை அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாள். சரி ஓகே நான் வேணா போட்டு தரேன், நீ வேணா எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேற இவங்கிட்ட சொல்லுவானா. இவனுக்கா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேற கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பான். இவளும் அதுக்கேற்ற மாதிரி போய் ஒரு பெரிய சூட்கேஸில் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருப்பாள். ஆனால் இவளுக்கா மனசில் அவ்வளோ வலி இருக்கும். அதை பார்த்த உடனே ஒன்று பார்த்த உடனே அவன் ஞாபகம் தான் வரும். அவங்களுக்குள்ளே நடந்த அந்த ஃபைட்லாம் தான் ஞாபகம் வரும். இவளும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே பைத்தியக்காரன் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் இங்கேருந்து போயிட்டான், என்கிட்ட வந்து பேசினா அவனுக்கு என்ன அவன் குறைச்சல், பைத்தியக்காரன் என்கிட்ட சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இவக்குள்ளே தன்னைத்தானே பேசிக்கிட்டு வேற உட்காந்துட்டு இருப்பா. இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேற ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா. ஒரு பாயிண்ட்ல இவளால் அழைய கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பயங்கரமாக அழ வேற ஆரம்பிச்சிருவா. ஏன்டா என்னை விட்டு போகிறேன், என்கிட்ட சொல்லாமல் கூட போறியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.